ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம பன்னீர் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுகிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதில் 1/4 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாகி ஜீரா, ஒடிச்சு வச்ச 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் 50 ml தயிர், கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட 200 கிராம் பன்னீர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன் போட்டு கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அகலமான பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சாகி ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுக்கலாம். இப்போ 60% சாதம் வெந்ததுக்கப்புறம் பாதி சாதத்தை எடுத்து பிரியாணி மசாலா மேலே பரப்பி விட்டுருங்க. மீதி சாதத்தை வேக வச்சுக்கலாம். இது ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தில் பரப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுட் கலரை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரைடு ஆனியனை தூவி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரை ஊற்றிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கேவரா வாட்டரை ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலைகளை தூவிக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சு மூடி மேலே ஒரு வெயிட் போட்டுருங்க. மிதமான தீயில் 10 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை சிம்முலையே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.